ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்ச பின்னாடி நீங்கள் பாருங்கள் கொஞ்சமாக வந்து ஊற்றி பிளண்டிங் வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக போட்டுங்க, ஃபுல்லாக போட்டுற வேண்டாம். கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் கட்டி சேராமல் இருக்கும். பிளண்டிங் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் வந்து அடுப்பு வந்து நம்ம பவுட்ரு போடுறப்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலக்கின பின்னாடி நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலக்கிட்டே இருங்க. பாருங்கள் வந்து நம்ம பிளண்டிங் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகணும். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வந்து கெட்டியாகிடணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரமும் பரவாயில்ல, நீங்கள் ஊற்றிக்கங்க பாத்திரம். பாருங்கள் சூடு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஐஸ்கிரீம் வந்து நம்ம